welcome guys, welcome back to my channel guys. So one of the subscriber he asked to me play with this deck. Okay, he just shared a link of a deck. He just wanted to me play with this deck. Okay, actually if you see in this deck, actually you don't have anything like power cards. Okay, since you are having the electro giant, so no problem with that. So if you want to so I'll just he's a Tamil player. Okay, so I just want to explain him the Tamil, so for a little bit. So in like a meantime I'll just explain in English. Okay, ஸோ இந்த டெக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் என்ன சொல்கிறேன்னா இந்த டெக்கு ஓகே வரும். பட் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ராயல் ஜெண்ட் வச்சு ஏறி ஆடணும்னா கண்டிப்பாக பசங்க பார்த்தோன்னா மேபி இன்ஃபோனை வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாட்டினா டெஸ்லா, அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டிஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா இதுக்குவே பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் ஆகிடும், டிஃபென்ஸ்க்கு அடிக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் ஆகிடும். அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி ஏறி அடிப்பீங்க? ஸோ யாரோ வேணால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். பட் ஏறி அடிக்கிறது பார்த்தோன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் இந்த டெக்கு வச்சு நான் கேம் பிளே விளாட்ற ஒரு மேட்ச் எப்படி விளாட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ணி விளாட்லான்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ட்ரிபிள் டிராஃப்ட் டோர்னமெண்ட் பார்த்தோன்னா அல்டிமேட்டான ஒரு கேம் பிளே விளாண்டுருக்கோம் இது வரைக்கும். ஸோ 19 வின்னு பார்த்தோன்னா வித்தவுட் சிங்கிள் லாஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 21 வின்னு பார்த்தோன்னா வித் 4 லாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 21 வின்னும் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா 2 அட்டாக்ஸ் 3 அட்டாக்ஸ் பார்த்தோன்னா 10 வின்னுக்கே நான் தோத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு அட்டாக் பார்த்தோன்னா 11 வின்னுக்கு பார்த்தோன்னா ஒரு அட்டாக் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு டாமினேட்டான கேம் பிளே. கொஞ்சம் 25க்கு மேலே எடுத்தால் நம்ம கண்டிப்பாக பேட்ச் கிடச்சிரும். ஸோ டாப் 1000 பேட்ச் கிடச்சிரும். ஸோ ஓகேங்களா? சப்போஸ் உங்கள்கிட்ட டேக்கர் டேஜஸ் இருந்தால் நீங்கள் யோசிக்காமல் டேக்கர் டேஜஸ் யூஸ் பண்ணலாம். டேக்கர் டேஜஸ் இல்லாத பட்சத்தில் யூ கேன் யூஸ் திஸ் டெக். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டு, ஐ மீன் லைக் என்ன ப்ராப்ளம் யூ வில் ஃபேஸ் இன் திஸ் டெக். ஓகே, so first thing you have to go is you need to cycle the thing, right? So I'm just going from the back. Okay, so we are having a defense. Okay, it's a nice thing to defend. Let's go. So be careful, he may have like, what is that, he may have, okay, I have to kill that thing. Okay, nice. Okay, I have to go for bats because that ability should not target my fisherman catch, right? ஸோ சின்ஸ் அவன்கிட்ட பார்த்திங்கன்னா யாரோ இல்லை, அதனால் பார்த்தா அவன் யோசிக்காமல் பயப்படாமல் இதை போடலாம். ஏன்னா அவன்கிட்ட எலிக்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ இப்படி தான் ப்ரோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணணும் ஆப்பனண்ட். அவன்கிட்ட சுத்தமாக எலிக்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கவுண்டர் தி ஆப்பனண்ட். ஓகே, சின்ஸ் யூ டோன்ட் ஹாவ் மச் எலிக்ஸர் யூ கேன் கோ ஃபார் லைக் திஸ். ஸோ பட் ஆப்பனண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டா பசங்களாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த டெக்கை வச்சு ஆடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணணும். இந்த டெக்கில் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான டெக்கு. சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த டெக்கு வச்சுருக்கீங்க, ஸோ ராயல் ஜெயின் டெக்கு வேணால் லூஸ் மாதிரி போட்டேன், கரெக்டாக பார்த்தா மினி பேக்கப் போட்டு தான் அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ ஐ மீன் லைக் ஃபிஷர்மேன் கேட்ச் வந்தால் சல்லுன்னு நிறுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட டேமேஜ் எடுத்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால சொல்கிறேன். ஓகே, எபிலிட்டி போட்டாச்சு. அடி வலிக்கீரி போட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டானே. ஒரே ஒரு வலிக்கீரி பார்த்தீங்களா, மொத்தத்தையும் தூக்கிட்டான். எப்படி அடி தானே, அடியை பொடி தான் கைஸ், அடி பொடி. இப்போ இதை போட்டால் கண்டிப்பாக அவன்கிட்ட டிஃபெண்ட் பண்ண எலிச்சிருக்கேன். ஏன்னா அந்த டைமிங் அவன் போட மாட்டான் டெஸ்லாவை. எப்படி சொன்னால் பார்த்தீங்களா, இதுதான் இப்போ பர்ஃபெக்ட் டைமிங். அந்த டைமில் நான் போட மாட்டேன், எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் வேகத்தில் போட்டுவிட்டேன். ஓகே, கண்டிப்பாக இதை டிஃபெண்ட் பண்ணி ஆகணுமா? எஸ், ஃபேக் கேக்கர்ஸ் போட்டுப்போம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக எபிலிட்டி தான் இல்லையே, எதுக்கு போட்டு. ஓகே, ஸோ பின்னாலேருந்து போவோமா இல்லை என்ன பண்ணுவோம்? ஓகே, ஓமேகா. ஸோ இப்படி போட்டுக்குவோம், கண்டிப்பாக எபிலிட்டி போடுவோம். ஓகே, சைடில் ஓடுறா ப்ரோ. இப்போ அவன்கிட்ட சுத்தமாக எலிக்ஸ் இல்லை. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். ஓகே, பர்ஃபெக்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் ராக்கெட் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி டைம் பார்த்தா நீங்கள் விட்டுறக்கூடாது, அடியை போட்டுணும். ஏன்னா அவன்கிட்ட எலிக்ஸ் இல்லை ப்ரோ. எலிக்ஸ் இல்லாத நேரத்தில் நீங்கள் கும்முன்னு ஏறி அடித்தாவே போதும். ஆப்பன் கதவான், டே என்னை கருணை காட்டுடான்னு சொல்லிட்டு கருணை காட்டுவான். பூ எங்கேயோ போய் கருணை காட்டுது. இந்த மாதிரி புளித்தியமாக அண்ணன் இப்படி தான் அடிக்கும். ஓகே, ஸோ இந்த டெக்கு ஓகே. ஸோ நான் சொல்கிறேன், அந்த டெக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓபிக்கும். உங்கள்கிட்ட பார்த்தோன்னா 5 கேக்கர்ஸ் எவால்டாக இருக்கா, அதான் என்னோடய கேள்வி. 5 கேக்கர்ஸ் எவால்டாக இருந்தால் ரீசெண்ட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இல்லாட்டி நான் சொல்கிறேன் என்ன வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட பாமர் இருந்தால் கூட சூப்பராங்க. பட் பாமர் பார்த்தா நர்ஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 எலிக்ஸர் தூக்குற மாதிரி இருக்குது, அதெல்லாம் செட் ஆகாது.
ஓகே ஓ மை காட். ஸோ காப்ளின் பேரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர் கார்டாக வச்சுக்கோங்க. கடைசி டைமிங்கில் இறக்கி விட்டால் செம்ம டேமேஜ் எடுக்கும். ஓகே, ஸோ 5 கக்கர்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ராயல் ஜென் எடுத்து இப்படி போடுங்க. ஓகேங்களா. எல்லோரும் பார்த்தா பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க, வாடா 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 வாடான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இறக்கி விட்டோம்னா அப்படியே அந்த பின்னாடியே போவான் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நான் தான் சொல்லித்தரேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த டைமிங் இந்த மாதிரி பண்ணால், ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு எங்கே வேணாலும் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் எடுத்து பின்னாடி போட்டுக்கேன். டைமிங்கில் போட்டாங்கன்னா வந்துட்டு எலிக்சர் சுத்தமாக என்ன பண்ணுறேன்னு தெரியல அவனுக்கு. கதறான் ப்ரோ அவன். பட் நீங்கள் இந்த டெக்கு யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து லீக் டெக்கில் விளாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆப்பண்ட எலிக்சர் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டாப்லலாம் இந்த மாதிரி டெக்லாம் எவனும் பார்த்துருக்க மாட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன லீக் பசங்க தான் விளாடுவாங்க. ஐ மீன் லைக் அரினா டெக் தான். நீங்கள் கரெக்டாக எந்த அரினாவில் இருக்கீங்க. ஓகே, ஸோ அவன்கிட்ட என்ன டெக் இருந்துச்சு, இப்போ இதை போடுவோமா, கண்டிப்பாக இதை போட்டால் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குமா. ஓ மை காட், ஸ்பார்க்கியை போட்டான் ப்ரோ. ஸோ சைடில் கன்ஃபியூஸ் பண்ணுவோமா கைஸ். ஓகே, 5 கேக்கர்ஸ் எடுத்து இப்படி போட்டுக்குவோம். கண்டிப்பாக அடி தான் போடுவான். அடி புடி கைஸ். என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய டேமேஜாக போடுறான் அவன். ஓகே, அவன் அடி வாங்குறான். அடி வாங்க. ஒரு அடி. ஓகே, நைஸான டிஃபென்ஸாக இருக்குது ப்ரோ, வெரி ப்ரோ. போடு. நைஸான அடி. அவன் கதறான் கைஸ். இப்போ வந்துட்டு சுத்தமாக எலிக்ஸில் போட் எவ்ரிடே போட்டு விட்ருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஓகே, இப்போ கண்டிப்பாக வந்துட்டு எலிக்ஸ் இருக்கா சுத்தமாக. போடு, மினியன்ஸ் வேறு போட்டாச்சு. அவ்வளோதான். இறக்கி உள்ளே இறக்கி. ஆஹா, கரெக்டாக போட்டானே. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி போட்டு. ஓகே, விச்சை போடுவோம். அவன் கதறான் கைஸ், உயிரோடு அவனை கொல்றான் அவனை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் எதுக்கு தான் யோசிக்கிறேன். ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிங்க. ஏன்னா பார்த்தா மொத்தமாக சேர்த்து அடித்தோன்னா சோழி முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ எடுத்து பின்னாடி போட்டுங்க. ஓகே, மினி பேக்காக போட்டுங்க. இல்லாட்டி பின்னாடி அதை போட்டுங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஏறி அடிப்பான் ப்ரோ. அது நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். போடு. இறக்கிட்டான். பாம் இறக்கிட்டான். ஷிட். ஷோ ஐயோ, நல்ல மேட்ச் தான். பட் வந்து கொஞ்சம் டபுள் சைடில் அட்டாக் பண்ணாலும் போட்டாச்சு. அப்போயே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்கு மாதிரி நடக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. சிரிக்கிறான் ப்ரோ அவன், சிரிக்கிறான். ஸோ ஸ்பார்க்கி டெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் சைடில் கவுண்டர் அட்டாக் பண்ணால் நல்ல அட்வான்டேஜ். பட் எப்படி அவன் ஸ்பார்க்கியை தும்முன்னு போட்டானே தெரியலையே. ஓகே, ஸோ இந்த கார்டு பார்த்தோன்னா கவர் கார்டு வச்சுங்க. அவன்கிட்ட ஆப்பனண்ட்டை காமிக்காதீங்க. ஓகேலா. ஓகே, இப்படி போட்டு அட்டாக் பண்ணுவோம். திருப்பி ஸ்பார்க்கி தான் போட்டிருக்கேன். ஓகே, ஆப்பனண்ட் எலிக்ஸல், அதனால தான் இப்படி அட்டாக் பண்ணுறேன். போடு, மண்டையில் போடுங்கிறேன். டபுள் லாக் பண்ணிச்சு. பரவாயில்ல ப்ரோ, ஒரு பேட்ச் பார்த்தோன்னா உயிரோடு நம்மளை காப்பாற்றிச்சு ப்ரோ. அடி தானே, அடி பொடி தான் கைஸ். கண்டினியூஸாக 2 in the மேட்ச் நம்ம வந்து இந்த பிளேயராக ஃபேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ஜோராக ஆடணும் கைஸ், சிறப்பாக ஆடணும். நம்ம கரெக்டாக நம்மளை பார்த்து நம்ம யாருன்னு சொல்லணும். ஓகே, சுத்தமாக வந்துட்டு எலிக்ஸ் இருக்காது. போடா மயிறு, யாருக்கிட்ட அப்பா அம்மாவானே 5 பால்ஸாக போடக்கூடாது. அடியாக போடக்கூடாது. டேய், ஆஹா, பின்னாடி அந்த டவரை அன்லாக் பண்ணியாச்சா. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஐ மீன் லைக் அதை பார்க்கவே இல்லை. அது டவரை அன்லாக் ஆனது. அது பாருங்க, எவாலஜி சூப்பராக போகுது ப்ரோ. ஒரே ஒரு எவாலஜி தான், அவ்வளோதான். அவனை கதற விட்டாச்சு கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டெக்கில் நான் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி ஒரு கேம் பிளே விளாட்லாம் பார்த்தேன். பட் இப்போவே ஆல்மோஸ்ட் பார்த்தா டைம் ஆகிடுச்சு. நம்ம டவர் அன்லாக் பண்ணிக்கோம். ஏன்னா வந்து ஸ்பார்க்கி டெக்கு கொஞ்சம் மேலே கீழே தான் போகும். அதனால் டவர் அன்லாக் பண்ணால் நமக்கு நல்லது.
ஓகே மினி பெட்ரா போட்டுக்கும். ஓகே சுத்தமாக ஆப் பண்ணி பார்த்தோன்னா ஏன் இப்போ சோலோவாக அட்டாக் பண்ணேன். இந்த மாதிரி பார்த்தோன்னா சோலோவாக அட்டாக் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். மொத்தமாக சேர்த்து அடிக்கணும், ஒரு புஷ்ஷாக பண்ணணும். இது மாதிரி சோலோவாக அடிச்சுட்டு லூசுமாக ஆடுறாங்க. நம்ம அவனை கன்ஃபியூஸ் பண்ணுவோம். நமக்கு தேவை நம்ம கேம் ப்ளே தான் வேணும். அதனால் நம்ம அட்டாக் பண்ணி பாருங்கள். ஐ ஸ்பீட்லாம் எலக்ட்ரோ ஸ்பீட்லாம் வேஸ்ட் பண்ணுறான் ப்ரோ. ஓகே ஸ்கெல்டன் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவன் வந்து யார் தெரியுமா, டே குண்டேண்டா, ஸ்கெல்டன் போட்டால் வேலைக்கு ஆகாதடா அவனுக்கு. எப்படி போடலாம் பார்க்குறேன், அப்போ தான் வச்சு மண்டேல போடுறான் எவ்வளோ. ஓகேண்ணா. ஸோ இந்த வீடியோ ஓகே அப்புறம் கேம் ப்ளே. பட் இந்த டெக்கு நல்லாயிருக்கு. அரினா லீக் பார்த்தோன்னா செம்மையாக ஃபன் பண்ணலாம். ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாமே ஒரு அட்டாயிங் கார்டு பார்த்தோன்னா எலக்ட்ரோஜன் பார்த்தா சூப்பராக இருக்குது. பட் ஆப்பன் பார்த்தா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணனால ஆப்பனாலும் அனுப்பல. ஸோ நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற டெக்கு என்னென்னா, நீங்கள் வந்து லிட்டில் பிரின்ஸ் வச்சு ஆடணுன்னா ஓகே. ஸோ இந்த டெக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த டெக்கு பார்த்தோன்னா ஓகேயான டெக்கு. ஸோ ஓகே 5 கேக்கர்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. எப்பவுமே எலக்ட்ரோஜன் டெக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்காது ப்ரோ. ஓகேங்களா. ஸோ ஃபிஷர்மேன் எலக்ட்ரோஜன் டெக் வேணால் ஃபிஷர்மேன் இருக்கணும். ஓகே ஃபிஷர்மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேணும். ஸோ இவன் வேணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து வேறு என்ன வேணால் ரேஞ்ச் வச்சுக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரோஜன் ப்ளஸ் ரேஞ்ச் போட்டால் அல்டிமேட்டான காம்போ, சரியான டிஃபென்ஸ் இருக்கலாம். ஸோ இவனை தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் இவனை எடுத்துக்கலாம். ஸோ லாக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ ஸ்பீட் எடுத்துங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல அட்டாக். ஸோ நல்ல டிஃபென்ஸ் கூட நான் வந்து விளாண்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டெக்கெல்லாம் விட்டுட்டு சாம்பார் டெக்கெலாம் விளாடக்கூடாது. ஓகே ஸோ இப்போ வந்து எப்படி விளாட்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து லாயல் ஜெயின் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்டாக் பண்ணுவாங்க. ஏதாவது பெக்கெல்லாம் போட்டால் இழுத்து விட்டுலாம். வாடா கொம்மாவில் எங்கடா வர்றான்னு சொல்லிட்டு பின்னாடியே இழுத்து விட்டுலாம் ப்ரோ. ஓகே லாகை போட்டுக்கிறோம். ஓகே தம்பி பார்த்தீங்கன்னா பின்னா இந்த விச்சை போடுறான். விச்சுக்கெல்லாம் ஜோராக டிஃபென்ஸ் பண்ணலாம். லாக் இருக்குது. எலக்ட்ரோ ஸ்பீட் என்ன இன்ஃபோனோ ட்ராகன். அவனுக்கு இன்ஃபோனோ ட்ராகன் மட்டும் தான் நான் கவர் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தா இவனுக்கும் கரெக்டாக இருக்கும் மைம் பிளேக். ஓகே ஸோ பின்னாடி போட்டுக்குவோம் லிட்டில் பிரின்ஸை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கேட்டர் ஷாட் அடிச்சுட்டு நினைக்கிறேன். வா நைஸான அடியில். ஓகே வெயிட் பண்ணிக்குவோம். ஒரு அடி அடித்தா போதும் கைஸ். 2 அடி அடிச்சுட்டான் ப்ரோ. உங்கள்கிட்ட 5 பால்ஸ் இருந்தால் சூப்பராக இருந்தப்போ நம்மள்கிட்ட 5 பால்ஸ் இல்லை. அவன்கிட்ட டேகட் அட்ஜஸ்ட் இருக்கிறனால நம்ம பிரச்சனை இல்லை. போடு இழு, ஒரே இழுதான்டா. ஓடு கைஸ் பெரியான மேட்சாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பண்ணிக்கிட்டு ஐமீனுக்கு அந்த ஹாகை போகிற நம்ம டவர் லாக் பண்ணிக்குவோம். யா இப்போ நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட 5 பால்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனால கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஓகே நம்ம வந்து ஒரு கிரேட் புஷ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம 5 பால்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். லூசு பையன் ப்ரோ. ஓகே
டிஎத்தி என்ன ப்ரோ இவன் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறான்? ஓகே ஓகே எலிக்ஸ் இல்லை ப்ரோ இவன்ட்ட. ஷெட் ஃபயர் பால்ஸ் பாய்ஷன் ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம யாரஸ் வச்சனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டாப் லேட் ஐம்லக்கு அரினா லீக்குக்கு அந்த டெக்கை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணோம்னா ரீசெண்ட் வீடியோ பார்த்தா நான் விளாண்டுருக்கேன். ஸோ ராயல் ஜெயின் டெக் வச்சு அந்த டெக்கு போய் ப்ளே பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அந்த டெக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐம்லக்கு நீங்கள் அல்டிமேட் சாம்பியன் புஷ் பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி லீக் மேட்ச் ஆடணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டெக்கு நீங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஓபியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே இங்கே ஒரு மேட்ச்சை போடுவோமா, இது அப்புறமா நான் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இந்த டெக்கு அல்டிமேட்டாக இருக்குது. லாவா டெக் சூப்பராக இருக்குது ப்ரோ. அடி தான், அடியாக பொடி தான் கைஸ், அடி பொடி தான். வெறியாக போய்ட்டு மேட்சஸ். இந்த மேட்ச் ஆடும். ஓகே பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய்.